கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் தாமே நம்மோடு பேசுவாராக. முதலாவதாக எடுத்து வாசிப்போம். இன்றைய வேத பகுதிக்கான ஆதாரமாக சங்கீதம் 130:1. சங்கீதம் 130:1. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென். ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழங்களுக்குள்ள போவோமா? ஆழத்துக்குள்ள செல்லலாமா? கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போவோம். சங்கீதம் 107:23-24 வாசிப்போம். சங்கீதம் 107:23-24. ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அதிசயங்களையும் காண்கிறார்கள். இன்னைக்கு சற்று ஆழத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். யாரெல்லாம் ஆழம்னோடனே உங்களுக்கு தெரியும், கடல். யாரெல்லாம் கடலுக்கு போயிருக்கிறீங்க? எல்லாரும் போயிருப்போம். கடலே இது வரைக்கும் கடல்னா என்னன்னு தெரியாது, பீச்சுனா என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட யாராவது ஒரு அதிசய நபர் இந்த ஏரியாவில் இருக்கு, இங்கே இருக்கிறீங்களா? யாராவது இருக்கீங்களா? கடல் பார்த்ததே கிடையாது, போனது கிடையாது. பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். கடலை நான் பார்த்தது கிடையாது, அல்லது கடலுக்கு போனது கிடையாது, பீச்சில் காலை நினச்சது கிடையாது அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? இங்கே எல்லாருமே போயிருக்கீங்க, அப்படி தானே? சரி, எல்லாம் போயிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கன்னியாகுமரி, நம்ம பக்கத்தில் இருக்கிற கடல்னா என்னது? கன்னியாகுமரி, ரைட்டா? வேறு தூத்துக்குடி, ரொம்ப பக்கத்தில் தூத்துக்குடி, அதுதான் கொஞ்சம் பக்கத்தில் வேம்பார், இப்படி சில கடல் இருக்குது. ஃபெமிலியரானது தூத்துக்குடி, கன்னியாகுமரி. சரி, இப்போ நம்ம அந்த கன்னியாகுமரி போகிறோன்னு வச்சுக்கிறோம். கன்னியாகுமரியில் போனால் கடலில் அங்கே போய் நிற்கிறோம், பீச்சுக்கு முன்னாடி நிற்கிறோம். எதை பார்ப்போம்? என்னெல்லாம் பார்ப்போம்? எதையெல்லாம் நம்ம பார்ப்போம்? அதை அங்கே போய் பார்க்கும்போது என்னெல்லாம் நம்ம அதை எதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம், வியப்போம்? அலைகள். அலை நல்ல அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ட்டு பார்த்துட்டு வருவோம். சரி, அடுத்து கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், விவேகானந்த சிலையை பார்ப்பாங்க. சரி, வேற போட்டிங் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதிசயமாக இருக்குது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வேற சொல்லுங்க. திருவள்ளுவர் சிலை இருக்குது, ரைட். இங்கேருந்து பார்த்தா பெரிய சிலையாக இருக்குது. சரி, வேற கடல் காற்று வாங்குவாரான். கடல் காற்று வாங்குவாரா, அனல் காற்று வாங்குவாரான்னு தெரியல, ஆனால் கடல் காற்று வாங்கியிருக்காரு போல. எப்பவும் அடிக்கடி வேம்பாரில் மாலை நேரங்களில் போய் வாங்கியிருப்பார் அவர் ஊர் பக்கத்தில். சரி, வேற அதிகாலையில் கர்த்தரை தேடவா, சூரியன் உதிக்கவா? சூரியன் உதிக்கிறது அங்கே போய் 5 மணிக்கு இல்லை, அதான் அங்கே போய் 5 மணிக்கு நம்ம சன்ரைஸ் நினச்சிக்குவோம். சன்ரைஸ் பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது வரைக்கும் ஒழுங்காக சன்ரைஸ் பார்த்ததில்லை. சரி, வேற சன்ரைஸ் பார்த்தது இல்லையா? அடிக்கடி என்ன செய்கிறோம்? பிடிச்சிடுறோம், ரைட்டா? அடுத்து தம்பி ஆகாய ஏதோ கருத்து சொல்கிறார். அது இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். சொல்லுங்கள். வேற அந்த பக்கம் பின்னாடி இந்த சைட்லேருந்து ஒன்றும் சொல்லலையே. வேற கடல் போனால் என்ன பார்ப்பீங்க? சரி, அப்போ கடல் போனோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? மண் கடல் என்ன செய்கிறோம்? மணல் பெருசாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி நம்ம போனால் சென்னை போயிருந்தீங்கன்னா மெரினா பீச் போயிருப்பீங்க, போனவங்களுக்கு தெரியும். ஆசியாவிலேயே மிக நீண்ட கடற்கரை கொண்டது நம்ம இந்த மெரினா பீச்சு. அப்போ அந்த மெரினா பீச்சில் பெரிய கடல் இருக்கும். அங்கே இன்னும் ஒரு சிலருக்கு என்ன இருக்கும், கடல் பக்கத்தில் ஏதாவது கடைகள்லாம் போட்டிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டாச்சும் வாங்கி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்படி நம்ம ஒரு கடல் போகிறோன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், அலை எல்லாமே பார்க்குறோம். இப்போ நான் கன்னியாகுமரின்னு சொன்னனால சொல்கிறேன். கன்னியாகுமரியில் ஒரு அதிசயமானது உலகத்தின்படி என்னென்னா, 3 கடல்களும் ஒன்றா சங்கமிக்கும் இடம். அதை குமரி முனைன்னு சொல்லுவாங்க. 3 கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒன்றா சேரும் இடம் என்னது? இந்த கன்னியாகுமரி. அப்போ கன்னியாகுமரி பார்க்குறோம், சரியா? அப்போ இந்த கன்னியாகுமரி நான் சொன்னோடனே 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று விவேகானந்தர் ராக்கு, இன்னொன்று திருவள்ளுவர் சிலை. நாங்கள் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை கொஞ்சம் போன வருஷத்தில் ஒரு தடவை நாங்கள் போனோம். நான் சம்பத்து ஃபேமிலி போனோம், அப்பா வரலை, நாங்கள் மட்டும் போயிருந்தோம்.
போனால் எங்கே போயிட்டோம், திருவள்ளுவர் சிலைக்கு அங்கே லைனில் நின்று இது வரைக்கும் போனதில்லை, சின்ன பிள்ளையிலேருந்து போனதில்லை, ஒரு தடவை போவோமேன்னு சொல்லி என்ன செய்கிறோம், போகிறோம். அங்கே போய் கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு நின்று பிடிச்சி வெயிட் பண்ணி போயிட்டோம். அங்கே போனால் ஃபஸ்ட்டு எங்கே போனோம், இதில் தான் விவேகானந்தர் ராக்குன்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் ராக்கு போனால் அது வந்து விவேகானந்தர் ராக்குங்கிறத விட அது ஒரு கோவில். போயிருந்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்னது ஆக்சுவலாக ஒரு கோவில். அங்கே தியானம் பண்ண கூப்பிட்டு போவாங்க, அங்கே பூஜை நடக்கும், அங்கே அது ஒரு கோவில். ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. 2 அடுத்து வந்து சரி அப்படியே எங்கிட்டு போவோம், திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்க போங்கண்ணே. கண்ணாடி பாலத்தில் போய் நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு பார்த்தா சிலை பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சிலையை வந்து ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிலை பார்க்குறது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்த சிலை பாதத்தை தொட்டு எல்லாம் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, கும்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ இப்படி அங்கே வழிபாடுகள் இருக்குது, அங்கே பிரம்மாண்டங்களை பார்க்குறோம். அதை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கேருந்து அப்படியே கடலை சுற்றி பார்க்கும்போது எப்படி இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம அதனால் என்னை பொறுத்தளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க கன்னியாகுமரி கடலுக்கு போகிறவங்க போங்க, ரைட்டா. பட்டு அங்கே வந்து கண்டிப்பாக போகணுன்னு என்ன இல்லை, அவசியம் கிடையாது. ஒரு தடவை வாழ்க்கையில் போயிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே திருவள்ளுவர் சிலை இது போகாத அளவு பாஸ்டர் ஒரு ஆள் நினைக்கிறேன், அந்த பக்கம் போனது இல்லை. வேறு திருவள்ளுவர் சிலைக்கோ விவேகானந்தர் ராக்குக்கோ நாங்கள் போனது இல்லைன்னு ஆள் இருக்கீங்களா? இந்த இவங்கெல்லாம் நிறைய பசங்க கூப்பிட்டு ஒரு நாள் போகணும்னே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஏற்கனவே மகதாரத்தை போலையா அந்த பக்கம் லாஸ்ட்டில் போகலைன்னு சொல்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. பதில் வரலை, பட்டு போனால் தானே பதில் வர்றதுக்கு அப்படிங்களோ. சரி, அப்போ இப்படி வந்து ஒரு கடல் அப்படின்னு போனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பகுதினால சொன்னேன், அங்கே இப்படி பிரம்மாண்டங்களை பார்க்குறோம் சொன்னாங்க, கப்பலை பார்க்குறோம், எல்லாத்தையும் வியந்து என்ன செய்கிறோம், பார்க்குறோம் நம்ம. சரியா? அப்போ இது எல்லாம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா, ஆண்டவருடைய படைப்பின் அதிசயங்களை நமக்கு என்ன செய்யுது. அந்த நான் சொல்றது சிலையை சொல்லலை, அந்த நம்ம பார்க்குற கடல் உலகம் முழுவதும் ஒரே கடல் தான், தெரியுமா? ஒரே கடல் தான். அது அப்படியே சுற்றி பரவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் நிறைஞ்சு வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படிலாம் இருக்கு. நம்ம இங்கே இந்த வசனத்தில் 107:24 நம்ம என்ன பார்த்தோம், வாசித்தது என்ன? 107:24 அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் சொல்லி பார்க்குது. அப்ப இந்த கடல்ல என்ன இருக்கு, ஆழங்களில் அதிசயம் இருக்குது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஆழத்துல என்ன இருக்கு, அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு, நம்ம ஆண்டவர் சொன்னதே பார்த்துருவோம். முதல்ல மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13 மத்தேயு 13:6 சாரி 46 அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்ட எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இது ஒருத்தர் ஒரு உதாரணமா சொல்லப்பட்டது. ஒருத்தன் வந்து ஆழத்துல, அதாவது கடலுக்கு அடியில முத்து, என்ன மாதிரி முத்தை தேடுறாங்க, விலை உயர்ந்த முத்தை தேடுறான். சரி, எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படின்னு கேட்டா அந்த வசனத்துல சொல்லுது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை அவன் என்ன பண்றானா, வாங்குகிறான் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. அப்ப ஆழத்துல உள்ள விஷயங்கள், கடலின் ஆழத்துல உள்ள விஷயங்கள்லாம் அவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கடல் ஆழத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னென்னலாம் ஆழத்துல இருக்கு அப்படின்னா, பொதுவா முத்துக்கள், விலை உயர்ந்த முத்துக்கள் இருக்கா, பவள பாறைகள் இருக்கா, அடுத்த அரிய வகை உயிரினங்கள்லாம் எங்க தான் வாழுது, கடலுக்கு அடியில் தான் வாழுது. நம்ம வெளியே உள்ளதை பார்த்து வியந்துட்டு இருக்கிறோம், கடல் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அது இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வியந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஆழத்துக்குள்ள இவ்வளவு வியப்புகள் இருக்குது. ஏன்னா வேத வசனமே சொல்லுது, முத்துக்களை வாங்க பார்க்கிறான், சொத்தப்புள்ள என்ன செஞ்சிடறான், வித்து அதை வாங்குறப்ப அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்குதுன்னு பார்க்கிறோம். இன்னும் அடியில் என்னெல்லாம் இருக்கு, அரிய வகை உயிரினங்கள் இருக்கு. இன்னும் பழைய காலத்துல உள்ள கப்பல்கள், நம்ம டைட்டானிக் கப்பலை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கப்பலை, டைட்டானிக் கப்பல் படம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைட்டானிக் கப்பல் உண்மையிலேயே ஒரு கப்பல் அப்படி மூழ்கி போச்சான். அந்த கப்பலில் இன்னும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் இறந்து போன அந்த ஜாக்கையும் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம், தேடிக்கிட்டு இருக்காங்களா அதில் உள்ள அவரை. அப்புறம் கப்பல் மட்டும் இல்லை, அந்த கப்பலுக்குள்ள இன்னும் இதை மாதிரி பல போர் கப்பல்கள்,
பல வியாபார கப்பல்கள் அதுக்கு அடியில் கப்பல் கடலில் போயிருக்கும். அதில் கீழே என்ன கிடக்குதா? தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, இன்னும் என்னெல்லாம் கிடக்குது. இது போக எண்ணெய் வளங்கள் எல்லாமே எதுலேருந்து எடுக்கிறோம்? ஆழத்திலிருந்து தான். கடலுடைய ஆழத்திலிருந்து எண்ணெய் வளங்கள் எடுக்கிறோம். இயற்கை எரிவாயு நம்ம பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர் எல்லாமே இந்த எண்ணெயிலிருந்து எடுக்கிற கச்சா பொருட்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆழத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இது போக எதிர்காலத்துக்கு இன்னும் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிற கனிமங்கள், நிக்கல், செம்பு, மாங்கனீஸ், இந்த மாதிரி பல கனிமங்கள் எதுக்கடியில் இருக்கான்? கடலுக்கு அடியில் இருக்குதான். அப்போ இவ்வளவு ஆழத்துக்குள்ளாக அநேக அதிசயங்கள் உள்ள என்ன செஞ்சிருக்கு? புதஞ்சு கிடக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே உள்ளதை பார்க்குறோம், நமக்கு தெரியுது. ஆனால் வெளியே உள்ள பார்க்கறது தெரியாது. இப்போ நம்ம போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நம்ம அங்கே போய் நின்னா நான் இதை பார்ப்போம், இதை பார்ப்போம், இதை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இதையே ஒரு கடலுக்குள்ள வியாபாரம் செய்கிற, தொழில் செய்கிறவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னல, இவ்வளோ நேரம் சொன்ன உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழத்தில் இருக்கிற அதிசயங்களை தான் அவங்க என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அங்கே உள்ள என்னென்ன இருக்கு, அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்க முடியும், அதை எப்படி என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆண்டவர் சொன்ன உதாரணம் தான் நம்ம வாசித்தோம். ஒருத்தன் கடலுக்குள்ளே போனான்னா ஆழத்தில் போய் விலை உயர்ந்த முத்துக்களை வாங்கிறதுக்கு சொத்தை கூட வித்து என்ன செய்வான்? வாங்குவான்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வளவாய் கடலுக்குள்ளாக, ஆழத்திற்குள்ளாக அநேக அதிசயங்கள் உள்ள இருக்குது. சரி, இப்போ ஆண்டவர் அதிசயங்களை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா வெளியே வைக்காம எங்கே வச்சிருக்கிறாரு? நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம், ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை நம்ம காண்கிறோம். அப்போ எனது அதிசயங்களுக்குள்ள எங்கே வச்சிருக்காராம்? ஆழத்துக்குள்ளதான் ஆண்டவர் அதிசயத்தை வச்சிருக்கிறார். வெளிப்புறமான விஷயங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதையே நம்ம என்ன நினைக்கிறோம்? அதிசயங்களாக நினைத்து நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது ஆழங்களில் தான் அவருடைய அதிசயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? காண முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஏன் ஆழத்துல எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு? ஆழத்துக்குள்ள ஏன் எல்லாத்தையும் வச்சிருக்காரு? இந்த உலக அதிசயத்தை ஃபுல்லா ஆழத்துல வச்சிருக்கிறாரு. கடலுக்குள்ள அவ்வளோ அதிசயம் இருக்கு. இன்னைய வரைக்கும் அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா இந்த கடலுக்குள்ள அடியில் உள்ள விஷயங்கள் தான் அதிக வருமானம் தர தொழிலா இருக்கு. அப்ப ஏன் இது அதிசயமா ஆண்டவர் கடலுக்குள்ள இதெல்லாம் வச்சாரு? யாரு? கரெக்டா, சரியான பதில். என்ன சொல்றாங்க? அதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிசயம் வேணும், அற்புதங்கள் வேணும், நன்மைகள் வேணும் அப்படின்னா நம்ம மேலோட்டமாக வெளிப்புறமாக நம்ம தேடிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் என்ன செய்யாது? கிடைக்காது. எதுக்குள்ள போகணும்? ஆழத்திற்குள்ளாக போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? மதிப்பு மிக்கவைகளை அவர் ஆழத்திற்குள்ளாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். வேல்யூ கூட 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 அவ்வளோ ஈஸியாக என்ன செய்யாது? கிடைக்காது. தங்கம், வெள்ளி இதெல்லாம் எதுவும் என்ன செய்யாது? எளிமையாக நம்ம தோண்டும் போது கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? வீட்டில் தோன்றோம், சரியா? மண்ணில் தோண்டிக்கிட்டு இருக்கோம், கீழே தோன்றோம் வீடு கட்டுறதுக்கு. வானம் தோண்டிக்கிட்டு இருக்கோம், உள்ள என்ன வந்துருச்சு? தங்கம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பார்ப்பேன். எப்படி பெரிய இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் தான், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதில் நம்ம எல்லாருக்கும் வர்றது தான். நம்ம என்ன நினைப்போம்? திடீர்னு ஏதாவது கீழே நமக்கு பல்காக கீழேருந்து என்ன செஞ்சிருச்சுன்னா கிடச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே. அடுத்து கனவுல திடீர்னு வரும் ஒரே காசாக என்ன செய்கிற மாதிரி. இதெல்லாம் வந்திருக்கான்னு தெரியல. எனக்கு சின்ன பிள்ளையில வந்திருக்கு, இப்போ வர்றதில்லை. அது ஒரு வயதுக்கு மேலே வராது போல். நம்ம துட்டை பார்த்துட்டோன்னா வராதுன்னு நினைக்க. கண்ணில் நம்ம இப்போ பணத்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ சின்ன பிள்ளையில கிடைக்காதா? அப்பா 1 ரூபா தருவாரா, 50 பைசா தருவாரான்னு காத்து கிடந்த காலத்தில் கனவுக்குள்ளே என்ன வரும்? பெரிய இதாக இருக்கும். ரைட்டாக நான் அந்த எந்த பக்கம் செண்பகலியம்மன் கோயில் அந்த பக்கத்தில் ஒரு மேட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது 2nd ஸ்டாண்டர்ட் என்னமோ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 ரூபா கீழே கிடந்துச்சு. இப்போ அது உலக அதிசயமாக நம்ம என்ன செய்வோம் அந்த நேரத்தில்? ஏன்னா அன்னைக்கு 3 ரூபா உண்மையிலே பெரிய விஷயம். 50 பைசா கொண்டு போவோம், அதில் 2 துட்டு மிட்டாயின்னு ஒன்று விற்பாங்க, அதை வாங்குவோம். அதில் ஒரு 25 பைசா கிடைக்கான்னு பார்த்த ஒரு சூழ்நிலையில் இப்படி அதிசயங்களை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தேடுறோம். இப்படி கிடைச்சா அப்படி தங்க வெள்ளி கிடைக்காது. அது எங்கே கிடைக்கணுமோ அதுவும் குறிப்பிட்ட அளவு தான் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? அதிசயமானவைகளை, மதிப்பு மிக்கவைகளை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரு? ஆழங்களுக்குள்ளாக, டீப்பா உள்ளதான் வச்சிருக்கிறாரே தவிர வெளிப்புறமாக அவர் வைப்பதில்லை என்பது நமக்கே புரியுது. இந்த உலகத்திலேயே அவர் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. எல்லா நான் சொன்னேன், அதிக விலை உயர்ந்த பொருள் எல்லாம் கடலுக்குள்ள இருக்கு. அடுத்து மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் எதுக்கடியில் இருக்கு? நிலத்துக்கடியில்
பூமியில அடியில கிடக்கு. அப்ப ஆழங்களுக்குள்ளாகத்தான் ஆண்டவர் அதிசயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இன்னும் அவரு ஆழத்துக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:24. யோவான் 12:24 வாசிப்போம். ஆமென். இந்த விவசாயம் பண்றதுல பாத்தீங்கன்னா விதையை எங்க விதைக்கணும்? மண்ணுக்கு அடியில உள்ள வைக்கணும். நீங்க மண்ணுக்கு அடியில உள்ள வச்சாதான் அது நல்லா விளைஞ்சு நமக்கு என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். அந்த விதை திரும்ப என்ன செய்யாது? விதை வெளியே தெரியாது. அந்த விதை தான் எதா மாறுது. அப்ப விதை மரணித்தாதான் அது பலன் கொடுக்கிற மரமா செடியா கனியா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்ப ஒரு ஆண்டவர் சிம்பிளா கடன் சொன்னேன், ஆழங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை எங்க தான் வச்சிருக்காரு? பூமிக்கு அடியில தான் அவர் வைக்கிறார். வைத்தாதான், ஆழத்துக்குள்ள வைத்தாதான் அதிசயங்களை நம்ம கண்ணார என்ன பண்ண முடியும்? காண முடியும். இதை நம்ம ஒத்துக்கிறோமா? ஆமா தானே? இதுல ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கு? ஆழத்துல தான் அதிசயங்கள் இருக்கு. விலை மதிப்பு மிக்கதெல்லாம் அதிசய ஆழத்துக்குள்ளதான் இருக்கு. ஆசீர்வாதங்களை கொஞ்சம் எங்க தான் வச்சிருக்கிறாரு? எங்க தான் வச்சிருக்கிறாரு? ஆழத்துல தான் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள்? அப்படியே முடிந்த வரைக்கும் மேலேயே நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், மேலேயே எல்லாம் நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பொதுவா நம்ம எல்லாருமே. ரொம்ப ஆழத்துக்குள்ள போக நமக்கு என்ன செய்யாது? விருப்பம் இருக்காது. ஆழம் கடினமானது. இப்ப இந்த கோதுமை மணி பார்த்தோம், அங்க ஒரு வார்த்தை வந்தது, செத்து தான் என்ன செய்யணும்? பலன் கொடுக்க முடியும். செத்தாதான் பலன் கொடுக்க முடியும்னு அந்த வசனம் சொல்லியிருக்கு. இப்போ ஆழத்துக்குள்ள, கடலுக்குள்ள போகணும்னா என்ன தெரியணும்? ஆழம் போகணும்னா என்ன தெரிஞ்சாகணும்? என்ன தெரியணும்? நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரியாம உள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்ப ஆழங்களுக்குள்ள அப்புறம் அந்த தங்க வெள்ளி தோண்டணும்னா பல ஆயிரம் அடிகள் என்ன செய்யணும்? அடியில தோன்றணும். அந்த சுரங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரத்துக்கு அடியில கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஆழங்களில் அதிசயத்தை அவ்வளோ எளிமையா ஈஸியா என்ன செஞ்சிட முடியாது? எடுத்துக்க முடியாது. அப்ப முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மேலோட்டம் என்ன செய்யற தேடுற இது ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். உங்களுக்கே தெரியும், இப்போ உலகத்துக்கு பேர் என்ன? ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். ஃபாஸ்ட் ஃபுட்டே ரொம்ப ஸ்லோவாயிட்டு, இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட்டே பழைய வார்த்தை, இன்னும் ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு உலகம். எல்லாமே எப்படி ஆயிடுச்சு? நம்ம அந்த மேகி நூடுல்ஸ்கார முதல்ல விளம்பரம் போடும் போது அவன் சொன்ன அறிவிப்பே என்னது? 2 minutes நூடுல்ஸ், 2 நிமிஷத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க விளம்பரமே. 2 நிமிஷத்துல என்ன செஞ்சிடலாம்? மேகியிலிருந்து செஞ்சு என்ன செஞ்சிடலாம்? சாப்பிட்றலாம் அப்படிங்கிறது தான் அவங்க விளம்பரம். அப்போ நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க, ஃபாஸ்ட்டு. அடுத்து முன்னாடி பெரிய வீடியோக்கள் தான் இருந்தது. இப்போ நீங்கள் ஃபோனை திறந்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோக்கள், கிளிப்பு, ரீல்ஸு, ஷார்ட்ஸுன்னு சொல்லி நம்மளை எப்படியே கொண்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் தான் ஒரு விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். பிரசங்கமா தம்பி வந்தியா, 10 நிமிஷம் பேசுனியா, ஓடி. அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி என்ன செய்யாதீங்க. ஆமாம், இன்னும் ஃபாஸ்ட் ஃபுட் சர்ச்சஸ் இருக்குது நிறைய. நம்ம மீடியம் ஃபுட் சர்ச்சஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது. அதுக்காக நம்ம எதுவும் கிடையாது. ரொம்ப லேட் ஆகிற சர்ச்சும் கிடையாது. 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் சர்ச்சும் கிடையாது. கொஞ்சம் மீடியமாக ரொம்ப கம்மி தான். 2-2.5 மணி நேரமாக நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் சர்ச்சஸ் போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த ஜன்னலை பூட்டணும், மாறி செல்வோம். கவனமாக அந்த பின்னாடி உள்ள ஜன்னலை போட்டு அது ஏற்கனவே உடஞ்சிருக்கா, சரி அப்படியே மாட்டி வச்சுருங்க, அதை திறக்க வேண்டாம். சரி, ஓகே. சரி, அப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு சர்ச்சஸ் என்ன செய்வாங்க? 10 சர்வீஸ் இருக்கும், இல்லை 5 சர்வீஸ் இருக்கும். டக்குன்னு உள்ளே போன மாதிரி இருக்கும், என்ன பண்ணிடலாம்? வெளியே வந்துடலாம். அங்கே போயிட்டு வந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு போனோமா, வந்தோமா, வேலையை பார்த்தோமா, அடுத்த கட்ட வேலைக்கு போனோமா, இல்லை ஃபங்க்ஷன் போனோமான்னு சொல்லி ரொம்ப எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி உலகம் இப்படித்தான் என்ன போயிடுச்சு? ஃபாஸ்ட் ஃபுட் சர்ச்சை நோக்கி வேகமாக எல்லாமே டக்குன்னு. ஆழங்களுக்குள்ளே போக என்ன இல்லை, யாருக்கும் விருப்பம்லாம் கிடையாது. இதான் உண்மை. நம்ம என்ன சொல்ல, இதில் இன்னும் ஒரு சிலர், நான் 40 இயர்ஸ் விசுவாசி, 50 வருட விசுவாசி அப்படின்னு நம்ம சொல்லி, எனக்கு தெரியாத ஆழமா நம்ம அப்படின்னு நம்ம சொன்னா கூட, ஆழங்களுக்குள்ள போகிறதுக்கு இன்னைக்கு ஆழத்தில் போயிருப்பாங்க ஆரம்ப காலங்களில். ஆனால் இன்னைக்கு ஆழங்களில் போகிறதுக்கு, ஆழங்கள் என்ன, டீப்பாக ஆண்டவருக்குள்ள இன்னும் டீப்பாக போகிறதுக்கான
நமக்கு வாஞ்சை விருப்பங்கள் இன்னைக்கு இல்லை, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா 5வது அதிகாரத்தை பாருங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆழத்துக்குள்ள போகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்புல நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆழங்களில் அதிசயங்களை காண்கிறோம், கண்டார்கள்னு சொல்லுது. அப்போ அதிசயங்களை காணணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன ஆகணும், ஆழத்திற்குள்ளாக இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், போகணும். ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகே. ஆலயத்துக்கு வாரம், ஓகே. இன்னும் கொஞ்சம் அவரை என்ன செய்யணும், அதிகமாக நாம் தேடி ஆழத்திற்கு போக வேண்டும். இப்போ லூக்கா 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. என்ன சொன்னாரு, எங்க தள்ளிட்டு போ சொன்னாரு, படகை எங்க கொண்டு போ சொன்னாரா, ஆழத்துல தள்ளி கொண்டு போப்பா அப்படின்னாரு. என்ன ஆழத்துல தள்ளி கொண்டு போங்கன்னா, அண்ணன் பீட்டர் அண்ணன் பேதுரு அண்ணன் என்ன பண்றாரு, முந்தின நாள் நைட்டு ஃபுல்லா என்ன செய்யறாரு, கடல்ல போய் என்ன பண்றாரு, மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. இந்த பேதுரு அண்ணன் யாரு, ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். அவர் பிறந்ததுலேருந்து அவருடைய வாழ்க்கை எங்கே தான் இருந்தது, கடலுக்குள்ளே தான் இருந்தது. அந்த கடலுக்குள்ளே தான் அவர் என்ன செய்கிறாரு, மீனை பிடிக்க தேடுறாரு, மீனை என்ன செய்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக முயற்சி பண்ணியிருக்கிறார். இங்கே ஆண்டவர் மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை என்ன செய்யுங்க, போடுங்கன்றார். அப்போ ஆண்டவர் ஆழத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்கிறாரு, தள்ளி விடுகிறார். ஆழத்துக்குள்ளாக வலைய போட சொல்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றாரு 5வது வசனத்துல, ஆண்டவரே ராமுழுதும் பிரயாசப்பட்டே ஒன்றும் அகப்படவில்லை. இப்படி பாட்டு படிக்கிறார். யார் பாட்டு படிக்கா, பேதுரு பாட்டு படிக்க. என்ன சொல்றாரு, ராமுழுதும் பிரயாசப்பட்டே ஒன்றும் அகப்படவில்லை. அந்த வசனத்தில் அடுத்த பகுதியை பாடுறாரு பாருங்க. அவர் பாடின பாட்டு தான் தம்பி இது. ஆகிலும் முந்தன் வார்த்தையின்படியே, ஆகிலும் முந்தன் வார்த்தையின்படியே வலையை விரிக்கின்றே, நான் வலையை விரிக்கின்றே. இப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாரு, ஆண்டவர்கிட்ட பாட்டு படிச்சு சொல்லி காட்டுறாரு. நான் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஆனா என்ன செய்யல, ஒன்னும் அகப்படல. இன்னும் வேற ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா, இப்ப நம்ம இந்த பேதுரு தான் நம்ம என்ன தெரியுமா சொல்லி பாடினாரு, இரவெல்லாம் கடலின் மேல் சுயத்தால் போராடினேன். இது நம்ம, இரவெல்லாம் கடலின் மேல் சுயத்தால் போராடினேன், ஒன்றும் அகப்படவில்லை, சோர்ந்து போனேன் நான். இதான் நம்ம. இரவெல்லாம் கடல்ல நான் போராடினேன். ஆனா எப்படி போராடினேன், எதால போராடினேன், ஏன் சுயத்தால, ஏன் பலத்தால, என்னால முடியும், நான் பண்ணிடுவேன். நான் 40 வருஷமா எப்படிப்பட்டாலு, 40 வருஷமா இந்த பேதுரு வந்து 40 வருஷமா நான் மீன் பிடிக்கிற ஆளு, எனக்கு தெரியாததா, நான் போட்டுருவேன், வலைய போட்டு பிடிப்பேன்னு அவர் நைட்டு ஃபுல்லா போராடினாரு. ஆனா ஒன்றும் அகப்படல. ஆனா மறுநாள் காலையில ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு, முதல்ல நம்ம வீட்டுக்கு வர்றாரு, உள்ளத்துக்குள்ள வரார். 3வது வசனத்தை பாருங்க. அவர் பாருங்க, பேதுரு உள்ளத்துக்குள்ள, பேதுருவின் இல்லத்துக்குள்ள, நமக்குள்ள அவர் வந்தார். 3வது வசனத்தை வாசிங்க. போதும், ஒரு படகுல ஆண்டவர் ஏறினார். அந்த படகு யாருக்குள்ளதான் இருந்தது, சீமோனுடைய படகு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம உள்ளத்துல இருக்கார், நம்ம இல்லத்துல இருக்கார், நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா ஆழத்துக்குள்ள நம்ம என்ன செய்யல, போகல. எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான் பேதுரு, ஆனா அவருக்கு அந்த ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், பேதுருவை எங்க போ, இன்னும் ஆழத்துக்குள்ள போங்க. இதை சொல்லும் போது பேதுரு உண்மையிலே என்ன நினைச்சிருப்பாரு, இந்த பாட்டை படிக்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, என்னது ப்ரோ, நான் வந்து எப்படிப்பட்ட ஆளு, 40 வருஷமா
பிறப்புலேயே ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் நான். நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு கார்பெண்டர். நீ ஒரு கார்பெண்டர் பார்த்து நீங்க எங்களை பார்த்து என்ன செய்றீங்களா, ஆழத்துல கொண்டு போடுன்னு சொல்றீங்களா இப்படின்னு தான் நிச்சயமா அவர் நினைச்சிருப்பார். ஆனாலும் அந்த ஆண்டவரே உங்க வார்த்தையின்படியாக நான் என்ன செய்யறேன், வலைய போடுறேன்னு சொன்ன உடனே 6வது வசனத்துல என்ன நடக்கிறது, அந்தபடியே தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். அல்லேலூயா. ஆழங்களிலே அவருடைய அதிசயத்தை காண முடியும். ஆமென். ஆழத்துல அவர் சொன்னதை கேட்டு அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய ஆடுகள் தான் நம்ம உள்ளத்துல இருக்காரு, இல்லத்துல இருக்கிறார். உண்மைதான், நம்ம ரட்சிப்படைஞ்சிருக்கோம், ரட்சிப்புல மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனா அதிசயங்களை காண வேண்டும். அதிசயம் என்றால் என்ன? இன்னைக்கு அதிசயம்னா என்ன? இன்னைக்கு அதிசயம்னா என்ன? முதல் அதிசயம் வேதத்தின்படி பெரிய அதிசயம் என்னன்னா, மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரு. இதுதான் இன்னைக்கு உலகத்துல என்ன நமக்கு நன்மை நடந்தாலும் அதிசயத்துல பெரிய அதிசயம் என்னதான், மனம் திரும்புகிற பாவி ரட்சிப்பு நம்ம குடும்பத்துல உண்டாகும். நம்ம குடும்பங்கள்ல இன்னும் ரட்சிக்கப்படாம, நம்ம சபைக்காகத்தான், சபையை தான் பேசுறோம். நம்ம குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க, நம்ம சொந்தங்கள்ல ரட்சிக்கப்படாத இருக்காங்க, ஏன் கணவன் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க, மனைவி சரியா ரட்சிக்கப்படாத 1-2 பேர் இருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அதிசயம் வேணுமா வேண்டாமா? அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லாமா? அதிசயத்திற்கு இன்னொரு பெயர் இன்றைய காலகட்டத்தில் மாற்றம். ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வேணுமா வேண்டாமா? இப்படியே நம்ம முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத பேதுருவா இருக்கணுமா? இல்லைன்னா வலை கிளியத்தக்கதாக அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவருடைய அதிசயத்தை கண்ணால காண்கிறவர்களாய் மாற வேண்டுமா என்பதை இந்த வேலையில நம்ம சிந்தித்துக் கொள்வோம். அப்போ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சரி ஆண்டவரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தினமும் காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சில நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், 11:10 12:10 12:15 ஆலயத்தில் வைத்து 100 நாட்கள்னு நினச்சி 100 நாட்களை தாண்டவம் செய்யலாம். 100 நாட்கள் ஆண்டவருடைய அதிசயத்திற்காக, நம்ம வாழ்க்கையின் மாற்றத்திற்காக தினமும் ஆலயம் திறந்து ஜபத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நானும் கவிதா அம்மா ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இந்த வாரத்தில் வந்தீங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நேரத்தை உருவாக்கி வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை நீங்கள் எப்பெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ ஆண்டவருடைய இந்த ஜபம் வந்து ஒரு அதிசயங்களை நாம் காண்கின்ற ஜபமாக இருக்கணும். இந்த 2026 வருஷத்தின் நடுவிலே ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார் வசனம் இருக்கு, உயிர்ப்பிப்பின்னு வசனம் இருக்கு. அப்போ வருஷத்தை நடுவை தாண்டிட்டோம், ஜூலையில் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக வாழ்க்கையில மாற்றம் வேணுமா வேணாமா? அதிசயங்கள் வேணும்ல? வேணும்னா என்ன செய்யணும்? ஊக்கமாக நாம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிப்பதற்கு இங்க சபையில ஒரு கூடுகையை வந்து நம்ம என்ன செய்ய, நம்ம ரவுண்ட் பண்ணி நமக்காக, மாற்றத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, இது வந்து ஒரு அற்புதத்திற்கான ஜெபம். வாழ்க்கையில எங்கெல்லாம் என்ன இருக்கோ, என்னது அடப்புகள் இருக்கோ, உடப்புகள் இருக்கோ, இதெல்லாம் என்ன செய்யணும்? மாறணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? அடப்பு இருந்தா திறக்கணும். சூழ்நிலைகள் மாறும்படியாக இங்க ஆலயத்துல ஜெபம் நடக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ தொடர்ந்து நடந்துட்டா இருக்கும். இல்லைன்னா குரூப்ல போட்டுருவோம். ஒருவேளை இல்லைன்னா எப்போ இல்லை, நாங்கள் ஏதாவது ஊழியத்துக்கு போறோம், இப்போ அருப்புக்கோட்டை 25ஆம் தேதி சனிக்கிழமை போறோம், அப்போ போகும்போது அன்னைக்கு அங்க எல்லாம் போயிடுவோம் அப்படின்னா இங்க இருக்காது. அப்போ அந்த குரூப்ல உங்களுக்கு போடுவோம், அதை பார்த்து நேரம் இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு நாள் லீவு, சரி வந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அந்த 11 to 12 மணிக்கு கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆழங்களில் தான் என்ன இருக்கான், என்ன இருக்கு? அதிசயங்கள், அற்புதம் இருக்கு. நம்ம மேலோட்டமா நம்ம ஓடிக்கிட்டு மேலோட்டமா தேடிக்கிட்டு இருந்தா அதிசயங்களை காண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் வந்து அப்படிதான். யார வலையை எங்க தான் போட சொன்னாரு? பேதுருவ வலையை அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஈஸியா நம்ம நார்மலா கேட்கிற கேள்வி. டக்குன்னு அவரு என்ன செஞ்சாரு? தண்ணீரை திராட்சரசமா மாற்றின தேவன் அவர். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? எப்பா வலையா இருந்தா எனக்குள்ள போடு, இங்க போட்டாலே என்ன செய்ய போகுது? மீன் கிடைச்சிருமே. இல்லைன்னா அவர் ஒரு நிமிஷம் அப்பத்தை என்ன 5 மீன் 2 அப்பத்தை அப்படி தூக்கி ஜெபம் பண்ணாரு, டப்புன்னு என்ன வந்துருச்சு? 5000 பேருக்கு மேல சாப்பிட்றானே. அப்படி பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அப்படின்னா ஆண்டவர் யார் அவரை வந்து தனக்கு வேணும், தன்னுடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து அவரை ஈஸியா என்ன செஞ்சிடறது இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துடுறது இல்லை. அவங்கள என்ன பண்ண சொல்றாரு? ஆழத்துக்கு போ,
இன்னும் கம் டீப்பர், அவருக்குள்ளாக இன்னும் நெருங்கி வா, அவரோடு இன்னும் என்ன செய், கிட்டி சேருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். நம்மையும் கூட இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றம் நடக்கணும். இதனால பேதுருவுக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு தெரியுமா? அவர் மீன் பிடிக்கிறவர் தான், ஆனா என்ன செஞ்சாரு, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொல்லி மாத்தினார். அந்த நிமிடமே அந்த பேதுரு என்ன பண்ணாருன்னா, அப்படியே வலையெல்லாம் கீழே போட்டு அவர் பின்னாடி என்ன செஞ்சாராம், ஓடி போனாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியாக ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரணும்னா, அதிசயங்களை நாம் காணணும்னா ஆழத்துக்குள்ளாக என்ன செய்யணும், போகணும். அடுத்ததாக அந்த ஆழத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் போறதை பத்தி நம்ம எசேக்கியேல் 47வது அதிகாரம், எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 47ல் அதிகாரம் எசேக்கியேல்ல 3வது வசனம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு 1000 அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆழத்துக்குள்ள போனோம். ஆண்டவர் ஆழத்துக்குள்ள நம்மளை எப்படி கூட்டு போக விரும்புறாரு அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணீர் எந்த அளவில் இருக்கான், கணுக்கால். கணுக்கால்னா என்னது, கணுக்கால்னா எங்க, இந்த அந்த முழங்கால் இருக்குல்ல, முளம் இங்க இருக்குல்ல, அது வரைக்கும், முதல்ல அங்க வரைக்கும் தண்ணி இருக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆழத்துக்குள்ள நம்மளை எப்படி கூட்டு போறாருன்னு பாக்குறோம். அவர் பிடித்து கொண்டு நம்மளையும் கையில பிடிச்சுக்கிட்டு, நூலை பிடிச்சிருக்கிறார், அளந்து நம்மளையும் பிடிச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு, கூட்டு போறாரு. கணுக்கால் அளவு முதல்ல. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு 1000 முழம் அளக்குறாரு. அடுத்து என்ன செய்யறாரு, அங்கே தண்ணீர் எவ்வளவு இருந்தது, முழங்கால் அளவு. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் கூட்டு போறாரு. அடுத்து என்ன செய்யறாரு, திரும்ப 1000 முழம் கூட்டு போறாரு. அந்த தண்ணி எவ்வளவு இருக்கு, இடுப்பளவு இருந்தது. சரி, இதெல்லாம் பாக்குறோம். ஆனா இதுவும் காணல அவருக்கு. நம்மளை எங்க கூட்டு போக விரும்புறாரு, இன்னும் என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்த வசனம், 5வது வசனம், 47:5 எல்லாரும் பார்த்து வாசிங்க. பின்பு அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத, கடக்க முடியாது, என்னால அதுக்குள்ள என்ன பண்ண முடியல, நீச்சல் அடிக்க முடியல. அவ்வளவு தூரம் ஆழத்துக்கு நம்மளை கூட்டு போக விரும்புறாரு. நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா, காலை மட்டும் நடப்போம். இந்த நான் சொன்ன கடலுக்கு போனா சில ஆள் எப்படிப்பட்டாலே கால் நினைக்கிறாள். இன்னும் சில ஆள் இருக்கு, சில செமட்டாலும் நடக்கல், காலை நினைச்சாலே காலில் ஃபுல்லா மண்ணாயிரும், நினைக்க மாட்டாங்க, எங்கேயே இருந்துக்கிறவங்க. கரையிலே இருக்கிற கிறிஸ்தவர்களா என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இருந்துக்கிடுவாங்க. ஒரு சிலர் லைட்டா காலை நினைக்காங்க, ஒரு சிலர் முழங்கால் அளவுக்கு, லேடிஸ் பாதி பேர் ஒரு அதிகபட்ச முழங்கால் அளவுக்கு நினைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் எங்க வரைக்கும் போறாங்க, இடுப்பளவு ஆழத்துக்கு போறாங்க. ஆண்டவர் கூட்டு போறாரு. ஆனா அதுவும் காணல ஆண்டவருக்கு. நம்மளை எங்க கூட்டு போகணும்னு நினைக்கிறார் அவரு, கடக்க முடியாத நீச்சாளம். பாருங்க, தண்ணீர் அந்த 5வது வசனத்துல நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. அப்ப நம்மளால கடக்க முடியாத அளவுக்கு ஆழத்துக்குள்ளாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், கொண்டு போக விரும்புகிறார். சரி, இப்படி ஆழத்துக்குள்ள போனா என்ன ஆகும், பேதுருவுக்கு நன்மை நடந்தது, நமக்கு ஏதாவது என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆழத்துக்குள்ள நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 8வது வசனத்துல பாருங்க, பாதிக்கு மேல அந்த ஆறு கடல்ல போய் கலக்கும். அந்த கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் என்ன ஆகும், ஆரோக்கியமாகும். சாதாரண தண்ணீர் தான், ஆற்று நதி. ஆனா அது போற பாதையில பல விஷயங்களை தாண்டி போகலாம். ஆற்று தண்ணீர் எப்படி இருக்காது, சுத்தமாலாம் இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஆனா அது போய் எங்க கலக்கும் போது, கடலில் கலக்கும் போது அது எப்படி மாறிடுதான், ஆரோக்கியமாக மாறுது. ஆரோக்கியத்தை தருகிற ஆண்டவர் நீங்க ஆழத்துக்குள்ள என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, போகணும்னு நினைக்கிறார். மேல நின்றுக்கிட்டு காலை நினைச்சுக்கிட்டு முட்டை நினைச்சுக்கிட்டு மட்டுமே போய்கிட்டு இருந்தா ஆரோக்கியம் பெருகுமான்னு தெரியல. நமக்கு மட்டும் ஆரோக்கியம் வந்தா போதுமா, குடும்பத்துல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களே, இன்னும் உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, பல நாள் என்ன செய்யறாங்களே, பலவீனத்துல இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் வர வேண்டாமா, வரும். 9வது வசனத்துல சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும், ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. பாடுங்க, ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே.
வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் போதும். அப்ப வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டமா இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளை ஆழத்துக்குள்ளாக என்ன செய்ய விரும்புகிறார்? அழைத்து செல்ல விரும்புகிறார். நாம போக விரும்புகிறோமானா இல்லை. நம்ம முடிந்த வரைக்கும் மேலோட்டமா இருந்துகிட்டே, நான் சொன்னேன் யாரு பேதுரு, ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அந்த நேரம் அவர் அறிந்துக்கிறார். அவரை ஆண்டவர் சொல்றாரு, இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஆனா தீர்க்கதரிசியவே அவர் எப்படி தீர்க்க தரிசனம் காட்டுறாரு? ஆழத்துக்குள்ள நீ என்ன செய்யணும்? போகணும். அங்கதான் நீ அதிசயத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அங்கதான் இது ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான, 2வது ஆலயம் கட்டப்படுவதற்கான தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட விஷயமா இதுல இருக்கு. அப்ப அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா ஆழத்துக்குள்ளாக செல்ல வேண்டியது கட்டாயம். அடுத்ததாக நம்ம அண்ணன் இன்னொரு அண்ணனை பார்க்குறோம். 2வது அதிகாரம் யோனா அண்ணன், பக்க நம்பர் 1073. 1073 2வது அதிகாரத்தில், யோனா 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமா, நம்ம சில நேரம் ஆழத்துல போக மாட்டோம்னு அடம் பிடிச்சோம்னா, இந்த யாரு இது அப்படின்னா நம்ம நான் சொன்னேன் அந்த 40 years 50 years 70 years விசுவாசிகள், நான் ஆண்டவருக்குள்ள ஆழத்துல தான் இருக்கேன், நான் அப்படித்தான் இருக்கேன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா சில நேரங்கள்ல நாம் அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்றாரா? வாசிங்க 3வது வசனத்தை. சமுத்திரத்தின் நடு மையத்துமாகிய எங்க? அங்கதான் இருக்கிறதுலே கடுமையான ஆழம் இருக்கும். ஏன்னா மற்ற பக்கம்லாம் கரை இருக்கும், கரையை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்துருவாங்க. சமுத்திரத்தின் நடு மையத்துல தான் என்ன இருக்கும்? முழுமையான ஆழம்னா சமுத்திரத்தின் நடு மையமா. ஏன்னா மற்ற பகுதிகள் எல்லாமே அங்கங்க கரை இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும், நம்ம போற மாதிரி இருக்கும். ஆனா நடு மையத்துக்கு போயிட்டு ஆழம் எப்படி இருக்கும்? கடுமையான ஆழம் இருக்கும். நம்மளை ஆண்டவர், அவர் அறிந்த பிள்ளைகள் தான் நம்ம. எனக்கு ஆழங்கள் தெரியும், நம்ம இருக்க முடியாது. அவர் சமுத்திரத்தின் நடு மையத்துல சில நேரங்களில் நாம் அவருடைய வார்த்தையை கேட்காத போது என்ன செய்யறாரு? தள்ளி விட்டார், தள்ளியே விட்டுருவார். ஆழத்துக்குள்ள போக முடியாத அவருடைய பேச்சை கேட்காம நம்ம ஆரம்பத்துல ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, நல்லா ஆண்டவருக்குள்ள பலனா இருந்தோம், தைரியமா இருந்தோம், அவருக்குள்ள உற்சாகமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஓஞ்சி போய் கிடக்க, நம்ம டல்லாயிட்டோமே, நம்ம என்ன சரி என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புறந்தள்ளுகிற பட்சத்துல சில நேரங்கள்ல அவர் தள்ளிவிட்டார்னா இது நீங்க நம்ம ரொம்ப ஈஸியா தள்ளிவிட்டாரு அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் தள்ளிவிட்டா அது எப்படி இருக்கும்? 3 நாள் எதை தொட்டுட்டு வரணும்? மரணத்தை. மீன் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் என்ன பண்ணிட்டு வரணும்? ஒன்றும் இல்லாம 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள மரணம்னு நினைச்சுக்கிட்டே தான் அவர் அங்க என்ன செஞ்சிருக்காரு? முடிஞ்சிட்டோம், நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுதான். ஆனா அந்த ஆழங்கள்ல இருந்துதான் அவர் கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாரு? முதல் வசனம் இருக்கு பாருங்க, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நெருக்கத்துல இருக்கும் போது, நெருக்கங்கள் வரும்போது நம்ம ஆழத்துக்குள்ள போகிறோம், தானா நம்ம போயிடுவோம். உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, பாடுகள் வருதோ, நெருக்கங்கள் வருதோ, அந்த நேரத்தில் நம்ம எங்க போக ஆரம்பிச்சிருவோம்? கொஞ்சம் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள ஆண்டவரே 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 காப்பாத்துங்கன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா அந்த நெருக்கம், ஆண்டவர் ஒருவேளை என்ன, அந்த நெருக்கம் எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் மேபி. அதனால நெருக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? ஆழத்துக்குள்ள போகிறேன்னு ஆசைப்படக்கூடாது. அந்த நெருக்கம் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கடினமா இந்த யோனாவுக்கு இருந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளாம் என்ன செய்ய மாட்டோம்? தாங்க மாட்டோம். அவர் பேச்சை கேட்காம அங்கிட்டு இங்கிட்டு அசையும் போது நெருக்கத்துக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த ஆழங்களுக்குள்ள ஆண்டவர் சில நேரம் என்ன பண்றாரு? இப்பவும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம ஒண்ணு பண்ணாலும் அவர் ஆழத்துக்குள்ளதான் என்ன பண்றாரு? தள்ளி விடுகிறார். அவரே என்ன பண்றாரு? ஆனா உண்மையில தள்ளி விட்டது யாரு? மாலுமிகள், கப்பற்காரங்க என்ன பண்ணி விட்டுருப்பாங்க? தள்ளி விட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? யோனா, என்னை தள்ளி விட்டது யாரு? ஏசப்பான்னு சொல்றாரு. என்னை தள்ளி விட்டது ஆண்டவர். என்னை தள்ளி விட்டீங்க, என்னை காப்பாத்துங்கன்னு வேண்டுகிறார். இதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை மீட்டு கொண்டு வர்றாரு. 3 நாளுக்கு அப்புறம் மீன் கக்கிருச்சு. அவர் போய் ஊழியத்தை செய்து என்ன செஞ்சிடறாரு? சக்சஸா அதை நடத்துறாரு. அந்த நினிவே மக்கள் அழிக்கப்படவில்லை. ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்மளால ஒரு அழிவு ஏற்படக்கூடாது. நம்ம பண்ற ஒரு தப்பால நம்ம தேசத்துக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஒரு தப்பு பண்ணா நம்ம வீடு பாதிக்கப்படும். ஞாபகம் சரியா? கிறிஸ்தவத்துல ஆழத்துக்குள்ள போகணும். நம்ம ஒரு பாவம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு பாவம் பண்ணா அந்த பாவம் நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளாக கிரியை செய்யும்.
நீ ஒரு தப்பு பண்ணினா அங்கே வேற 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 ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் வரும். அதை நம்ம சில விஷயத்த உணருவோம், சில விஷயத்த உணர மாட்டோம். அசால்ட்டா நம்ம பாட்டுக்கு ஆண்டவரை தேடாம இருந்தோம்னா யோனா போல ஆண்டவர் தள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பார். 3 நாள் கொஞ்சம் தள்ளி விட்டு தான் மீட்டெடுக்க வைப்பாங்க. அதுலேயும் நம்ம என்ன பண்ணா தான் உண்டு, கெஞ்சி கதர்னா தப்பிப்போம், இல்லைன்னா ஒரேடி ஆழத்துக்குள்ள தள்ளிடக்கூடாது. அது பயங்கர இருளாய். சரி, அப்ப ஆழத்துக்குள்ளாக ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் இருக்கார். அதனால அவர் தள்ளி விட வரைக்கும் காத்திருக்காம என்ன செஞ்சிருவோம், அவர் தள்ளி விடுற வரைக்கும் நம்ம காத்திருக்காம என்ன பண்ணிடுவோம், மத்தேயுல 14:24 வாசிப்போம். தள்ளி விடுற வரைக்கும் ஆழத்துக்குள்ள போகணும் எல்லாரும், அங்கதான் அதிசயத்தை காண முடியும். ஆனா அவர் தள்ளி விடணும்னு நினைக்க கூடாது. மத்தேயு 14வது அதிகாரத்துல 14:24. சரி, இப்போ என்ன ஆகி போச்சு, படகு ஒரே எதிர்காற்று. இவங்க சீசர்கள் போய்கிட்டு இருக்கிற படகு எதிர்காற்றா இருந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் கலங்கி நம்ம அவ்வளோதான் இறந்துருவோம்னு சொல்லி கலங்குறாங்க சீசர்கள் எல்லாம். அப்போ இயேசு என்ன செய்யறார், 27வது வசனத்தில் அவர் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. நமக்கும் இன்னைக்கு ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம், பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு நடக்கணும் நடக்காது பிரச்சனையா இருக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு விஷயம் தேவைப்படுது பாருங்க. 28ல் பேதுரு, அதே பேதுரு, எந்த பேதுரு, வர எந்த பேதுரு, ஆழங்களில் ஆல்ரெடி அதிசயத்தை கண்ட பார்த்த பேதுரு தான். ஆனா இவருக்கு ஒரு பயத்துல என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் ஆழத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கு கட்டளையிடுனார். ஆழத்துக்குள்ள இறங்குறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, கட்டளையிடுங்கன்னு நாமே இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், கேட்கணும். ஆண்டவரே நான் நுனிப்புள் மேய்ந்துட்டு இருக்கக்கூடாது, நான் மேலோட்டமா இருக்கக்கூடாது, இன்னும் ஆழமாய் உங்களை நான் தேடணும், உங்களை நான் விசுவாசிக்கணும், இன்னும் உங்களுக்குள்ளாக நாங்கள் வரணும். அப்பந்தான் என்ன பார்க்க முடியும், வரணும்னு அவசியம் இல்லை, யாரும் ஆழத்துக்குள்ள வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா ஆழங்களுக்குள்ளதான் என்ன இருக்கான், அதிசயங்கள் ஒளிந்து கிடக்கிறார். அவர் எல்லா அதிசயத்தையும் எதுக்குள்ள வச்சிருக்கிறார், ஆழம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆழத்துக்குள்ள நம்ம உள்ள என்ன செஞ்சு ஆகணும், வந்தாதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் 29வது வசனத்துல என்ன செய்யறார், இந்த வேளையில நம்ம சபை பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். என்ன சொல்றாரு, 29 அதற்கு அவர் போதும் முடிஞ்சு வா என்றார். ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறார், நம்மள இறங்கி வா, ஆழத்துக்கு வா, இறங்கு, ஆழத்துக்குள்ள முதல்ல வா. நீ யோனா மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தூக்கி உன்னை போடக்கூடாது. ஆல்ரெடி நீ அதிசயத்தை கண்டவன், அவர் பிள்ளை. நீங்க எல்லாம் யாரு, நம்மளாம் யாரு, அவர் பிள்ளை. அவர் நமக்கு அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார், நமக்கு தெரியும். ஆனா நம்ம எங்க வர மாட்டோம், ஒன்லி கரையோரம். ஒன்லி எங்கதான் நம்ம வாழ்க்கை, கரையோரமா இருந்து முடிந்த வரைக்கும் கரையோரத்துல இருந்து கடலை பார்த்து ரசிக்க மட்டும் செஞ்சுக்கிட்டு கடலுக்குள்ள போகாம ஆழத்துக்குள்ள இறங்காம நம்ம போனோம்னா அவருடைய அதிசயத்தை காண முடியாது. இங்க ஆண்டவர் வான்னு சொன்னார், சரி வான்னு சொல்லிட்டாரு, ஓகே வந்துருவோமா நம்ம, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டோம். வந்தோம், ஆனால் நடுவே என்ன செஞ்சிட்டோம், பயந்து போய் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கும்போது ஆண்டவர் 31வது வசனத்தில் சொல்கிறார், இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஆமா ஆழத்துக்குள்ள வரணும்னு நினைக்க, ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நீ எப்படிப்பட்ட ஆளு நம்மெல்லாம் அற்புத விசுவாசி. அற்புதம் நடக்குமா, ஒரு என்ன சொல்ல சாட்சி சொல்லலாம். ஒரு என்ன சொல்ல, கணவன் குடும்பத்தில் சரியில்லை, அவர் மாறணும், முழுமையாக மாற்றம் அடையணும், சரியா? அப்போ இந்த அற்புதம் நடக்குமா அப்படிங்கிற விசுவாசம் நமக்கே இல்லைன்னா, நடக்குமா அப்படின்னு விசுவாசம் இல்லாமையால தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்க, ஆண்டவர் தேடுறோம், பார்க்குறோம், கொஞ்ச நேரம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் ஃபயராக ஏதாவது பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், அவரை தேடுவோம், அப்புறம் என்ன ஆயிடுவோம், திரும்ப டவுன் ஆயிடும். அப்போ அவருக்குள்ளாக இன்னும் ஆழங்களுக்குள்ள, வேதத்துக்குள்ள, அவர் வசனத்துக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கணும் நம்ம. அப்பதான் என்ன செய்ய முடியும், அதிசயங்களை காண முடியும். ஆண்டவர் இங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியா இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பேதுரு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சொன்னதை கேட்டதால என்ன பண்ணுச்சு, வலை கிளியத்தக்கதா என்ன பண்ணுச்சான், நம்ம பார்த்தோம், வலை கிளியத்தக்கதா மீன்கள் கிடைச்சது. இப்ப வலை, நம்ம வலையும் பார்த்தீங்கன்னா கிளியன். நம்ம வலை கிளியன்னா என்ன, அதிசயங்களை காண்பதற்கு நம்மளுடைய பழைய விஷயங்களை நம்ம மாத்திக்கிட்டு, நம்முடைய என்ன சொல்ல, நம்ம ஆண்டவரை தேடாம விட்ட பாவங்கள், நம்ம இன்னும் அந்தரங்க பாவங்கள், இன்னும் நம்ம மறைமுகமா பண்ற பாவங்கள், வாலிப பிள்ளைங்க என்ன சொல்ல, இந்த வயதுல என்ன செய்யல, யாரும் என்ன சொல்ல, ஆண்டவர் பிள்ளையா இருக்கீங்க, ஆனா இன்னும் ஆண்டவருக்குள்ள யாரும் முழுமையா ரட்சிக்க
படலை. உங்கள் வயதில் நாங்களும் இந்த ஸ்டேஜை தான் கடந்து வந்தோம். ஆனால் என்ன சொல்ல, சீக்கிரமாக உங்களுடைய தேடல் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் ரட்சிக்கப்படலை, இப்போ ஆண்டவர் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன், ஆனால் என்ன பண்ணலை, இன்னும் நான் உங்களை உண்மையாக தேடலை. அது உனக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே தெரியும், நான் இன்னும் உண்மையாக தேடலை, ஒழுங்காக ரட்சிக்கப்படலை, இன்னும் என் கண் அலைபாயுது, என் மனம் அலைபாயுது, பாவத்தை நோக்கி தான் போகுது. ஆமாம், போகத்தான் செய்யும். ஆனால் நீ என்ன பண்ணி ஆகணும், நீ மீண்டு வந்தே ஆகணும். நீ ஆண்டவருடைய ஆழத்தை அவரை கையை பிடிச்சி மேலே என்ன செஞ்சே ஆகணும். மூழ்குன கஷ்டண்டா தம்பி, மூழ்கிடக்கூடாது. நம்மளை மூழ்கடிக்கிறதுக்கு, நம்மளை கீழே தள்ளதுக்கு பலவிதமான ஆயுதங்களை என்ன செஞ்சுட்டு வரான் சாத்தான். இதான் உண்மை, இன்னைக்கு நடப்பு இதான். ரைட்டா? நம்மளை இங்கேயும் அப்படித்தான். என்னது, மூழ்கிறதுக்கு நம்மளை எல்லாரையும் நம்மளை மூழ்கடிக்கிறதுக்கு என்னென்னமோ அம்புகள் வந்து கிழிக்குது. நம்மளும் என்ன பண்ணிடுறோம், வயசு கோளாறுல என்ன செஞ்சிடறோம், சரி குத்தட்டும், பார்ப்போம், கொஞ்ச நாள் ஓடட்டுமே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நினச்சிக்கிட்டு பின்னாடி போகாதீங்க, போனால் கஷ்டமாயிரும். நாங்களாம் சொல்கிறேன், இதை மாதிரி சூழ்நிலையில் வந்தது, நாங்களும் அப்படியே போன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, பேதுருவை கூப்பிட்ட மாதிரி வா அப்படின்னு என்ன செஞ்சாரு, கூப்பிட்டாரு. தப்பிச்சு என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். ஆனால் தப்பிக்காம ஓடிடக்கூடாது. பெரியவங்களும் இருந்தாலும் நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரங்க பாவங்கள், சிந்தனைகளில் பாவங்கள், ஆண்டவரை தேடாத பாவங்கள், நம்ம வாயின் வார்த்தைகளால் வர்ற பாவங்கள், நம்ம உள்ளத்தின் எண்ணங்கள், நம்ம மனதின் எண்ணங்கள், இந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பழைய வலை என்ன செய்யப்படணும், பழைய வலை கிழிஞ்சு போய் ஆண்டவர் தர்ற புது வலைக்கு நம்ம என்ன பண்ணணும், தேடணும். புது வலையை தேடும் போது தான் ஆழத்துக்குள்ள நீங்க இன்னும் உள்ள வரதான் அவருடைய அதிசயத்தை காண முடியும். அவர் நம்மளை ஆழத்திற்கு அழைக்கிறார். சங்கீதம் 42:7 ஆழமே ஆழத்தை அழைக்கிறது. பாருங்க, சங்கீதம் 42:7 வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். சங்கீதம் 42:7. சரி, போதும். ஆழத்தை, ஆமா, ஆழமாகிய தேவன், அவர் மகா ஆழம், அவருடைய அன்பு ஆழமானது, அவருடைய கருணை ஆழமானது, அவருடைய கிருபை ஆழமானது. அந்த ஆழமான தேவன் நம்மளை எங்க கூப்பிடுகிறார், ஆழத்திற்கு வான்னு கூப்பிடுறார். யாரெல்லாம் ஆழத்துக்கு வர முயற்சி பண்றீங்களோ, நான் சொல்லிட்டேன், இந்த ஆழத்திற்கு வருவது கட்டாயம் இல்லை, ஆனா வர விருப்பப்பட்ட ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு, அதிசயங்கள் இருக்கு. ஆழத்திலே அதிசயங்களை காண்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம